ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 16 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.14% பாசிட்டிவ்ல 11,931ல க்ளோஸ் இருக்கு. அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 134 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.56% நெகட்டிவ்ல 23,712ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு ஃபெஸ்டிவல் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அட்வான்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே போல் எல்டிசி கேஷ் வவுச்சர் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். அண்ட் அடுத்து டிசிஎஸோட சேலரி ஹைக்கை பற்றி பார்ப்போம். அண்ட் அதே போல் கவர்மெண்ட் பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் மற்ற செக்டர்ஸ்க்கும் அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் பார்த்துட்டு இது ஓவரால் எக்கனாமியில் எந்த அளவுக்கு டிமாண்டை கிரியேட் பண்ணுறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து ஜி என்டர்டைன்மெண்ட்டோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு ஏன் ஃபாலோ இருந்ததுன்னு பார்ப்போம். அடுத்து மஸ்கான் டாக் ஷிப் பில்டர்ஸும் யூடிஐ ஏஎம்சியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லிஸ்ட் இருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் பார்ப்போம். அடுத்து வேதாந்தாவோட அப்டேட்டை பார்ப்போம். அண்ட் அடுத்து ஐடிசியோட அப்டேட்டை பார்த்துட்டு கடைசியாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பார்த்துட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அது எங்களை இன்னும் நல்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இன்னைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ண ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் கேஷ் பற்றி பார்க்கலாம். அண்ட் அதே போல் எல்டிசி கேஷ் வவுச்சர் ஸ்கீமை பற்றியும் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எல்டிசி கேஷ் வவுச்சர் பற்றி பார்க்குறப்போ, இந்த எல்டிசி அப்படின்றது என்னதுன்னா லீவ் ட்ராவல் கன்செஷன். இந்த லீவ் ட்ராவல் கன்செஷனோட கேஷ் வவுச்சர் ஸ்கீமை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இந்த லீவ் ட்ராவல் கன்செஷன்னா என்னன்றதே நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தை இருக்குது. ஒன்று லீவ், இன்னொன்று ட்ராவல். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாமே 4 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி ஃப்ரீயாக இந்தியாக்குள்ளே எங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கலாம். அண்ட் அதே போல் ஒரு வாட்டி அவங்களோட ஹோம் டவுனுக்கும் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். அண்ட் ஒருவேளை அந்த எம்ப்ளாயி இந்தியாக்குள்ளே எங்கே வேணால் போகலான்றதை சூஸ் பண்ணலன்னா அவரோட ஹோம் டவுனுக்கு 2 வாட்டி போயிட்டு வரலாம். ஸோ இப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு 4 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது ட்ராவல். அடுத்து லீவ் கன்செஷன் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயியோட 10 நாள் லீவை கேஷாக கொடுப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லீவ் அண்ட் ட்ராவல் கன்செஷன் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அதாவது பேண்டமிக் சுச்சுவேஷனில் ட்ராவல்ன்றது டிஃபிகல்ட்ன்றதுனால அந்த லீவ் ட்ராவல் கன்செஷன் எல்லாமே கேஷ் வவுச்சராக கொடுக்குறாங்க. அந்த கேஷ் வவுச்சரில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரோட லீவ் என்கேஷ்மெண்ட் அமௌண்ட்டும் ப்ளஸ் அவர் ட்ராவல் பண்ணியிருந்தா எவ்வளோ ஆகுமோ அதோட 3 டைம்ஸ் அவருக்கு கேஷாக கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண லீவ் அண்ட் ட்ராவல் கன்செஷன் கேஷ் வவுச்சர் ஸ்கீம் அப்படின்றது. ஓகே, இந்த எல்டிசி கேஷ் வவுச்சர் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் இது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒருவேளை ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் வேணும்னா அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இது ரிலேட்டடாக டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த எல்டிசி கேஷ் வவுச்சரை வச்சு என்னென்னலாம் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே 12%க்கு மேலே ஜிஎஸ்டி இருக்கோ அந்தந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கலாம். ஆனால் அது ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கேஷ் வவுச்சரோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா மார்ச் 31, 2021 முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மார்ச் 2021 இந்த கேஷ் வவுச்சரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண எல்டிசி கேஷ் வவுச்சரோட ஸ்கீம். அடுத்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத 10,000 rupees அட்வான்ஸாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 10,000 rupees பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் ரூபே கார்டில் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 10,000 ரூபாய் 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் ரீபே பண்ணணும். ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டான ஃபெஸ்டிவல் அட்வான்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் ரிலேட்டடாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓவரால் கன்சம்ஷனில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் பார்ட் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் வழியாக மார்ச் 2021 அவங்களோட வவுச்சர்ஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுனால நம்ம எக்கனாமியில் ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம ஓவராலாக பார்க்குறப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னது போல் ஒரு டிமாண்ட்ன்றது கிரியேட் ஆகும். ஆனால் ஓவரால் எக்கனாமியில் இது ஒரு ஷார்ட் டேர்ம் டிமாண்டை மட்டும் கிரியேட் பண்ணுன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இதனால மோஸ்ட்லி எந்த செக்டாரில் டிமாண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் கூட்ஸில் டிமாண்ட் வர வாய்ப்பு இருக்கும். இது போல் ப்ரைவேட் செக்டார்லையும் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஓவரால் இந்தியன் எக்கனாமிலே அது ஒரு நல்ல டிமாண்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட ரிசல்ட் நல்லா இருந்தது. அண்ட் அந்த டிசிஎஸ் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறப்போ டிசிஎஸோட சிஇஓ ராஜேஷ் கோபிநாத் பேசுகிறப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாருக்குமே சேலரி இன்க்ரிமெண்ட்ன்றது ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ நல்ல ரிசல்ட் வந்ததுனால அவங்க எல்லா எம்ப்ளாயிஸ்க்குமே சேலரி இன்க்ரிமெண்ட் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் ஓவரால் டிசிஎஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் எம்ப்ளாயிஸாக இருக்காங்க. அண்ட் இதே போல் மற்ற ஐடி கம்பெனிஸும் ஃபாலோ பண்ணாங்கன்னா
ஐடி கம்பெனிஸில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் அதே போல் இந்த ஐடி கம்பெனிஸை சார்ந்து மற்ற சில செக்டாரும் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக வந்து டிபெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஓவராலாக வந்து ஐடி கம்பெனியோட எம்ப்ளாயிஸே பார்த்தீங்கன்னா 40 லட்சம் பேர். அண்ட் இந்த ஐடி கம்பெனிஸை சார்ந்து மற்ற செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்படி ஐடி கம்பெனிஸ் வந்து அவங்களோட சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுத்தாலே ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் வந்து நம்ம இந்தியாவில் பெனிஃபிட் ஆவாங்க. அண்ட் இப்படி நடந்ததுன்னா நம்ம ஓவரால் இந்தியாவில் ஒரு நல்ல டிமாண்ட்ன்றது கிரியேட் ஆகும். அண்ட் இது போக இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய PLI ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்மளோட போன வீடியோஸ்ல நம்ம பேசியிருக்கோம். இந்த பர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ்ன்றது இப்போத்துக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்டர்நேஷனல் கம்பெனியான ஆப்பிள், சாம்சங் இவங்களுக்குலாம் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயர்லேருந்து அவங்களோட ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே போல் பல்க் ட்ரக் மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் இந்த PLI ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனர், டிவி செட்ஸ், லெதர், கெமிக்கல், ஃபர்னிச்சர், டயர்ஸ், டாய்ஸ், சோலார் செல்ஸ், ஆட்டோ காம்பனன்ட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங். ஸோ இந்த செக்டார்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து PLI ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஜாப்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாகும், அதே போல் க்ரோத்ன்றது அதிகமாகும், அண்ட் கன்சம்ஷன் அதிகமாகும், அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் அதிகமாகும். ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம இந்தியன் கம்பெனிஸாக இருக்கட்டும் இல்லை இண்டிவிஜுவல்ஸாக இருக்கட்டும் எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறாங்கன்றதை பொறுத்து தான் நம்மளோட ஓவரால் எக்கனாமி எப்படி இருக்க போகுதுன்றதே டிசைட் ஆகும். ஆனால் அதுக்காக ஷார்ட் டேர்மில் இதோட இம்பாக்ட்ஸ் எல்லாமே தெரியாது. மினிமம் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் இதோட இம்பாக்ட்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, அடுத்து நம்ம ஜி என்டர்டெயின்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு ஜி என்டர்டெயின்மெண்ட்டோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 6% ட்ராப் ஆயிருந்தது. அண்ட் இதுக்கு என்ன ரீசன்னு பார்க்குறப்போ ஆக்சுவலாக சிட்டி நெட்வொர்க்ஸ்ன்றவங்க ஒரு கேபிள் டிவி சர்வீஸ் ப்ரொவைடர். அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 crores வர்த்துள்ள லோன்ஸை வந்து டிஃபால்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சிட்டி நெட்வொர்க் வந்து 400 crores வர்த்துள்ள லோன்ஸை டிஃபால்ட் பண்ணதுக்கும் ஜி என்டர்டெயின்மெண்ட் ஷேர் ப்ரைஸ் விழுந்ததுக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் டிவி சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட இருந்து ஜி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 81.2 crores வர வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட் வந்து இப்போ வருமானு தெரியல. அண்ட் அதே போல் இந்த சிட்டி நெட்வொர்க்ஸோட 120 crore லோனுக்கு பார்த்தீங்கன்னா ஜி என்டர்டெயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா கார்பரேட் கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த 120 crores இந்த கேபிள் டிவி சர்வீஸ் ப்ரொவைடர் கட்டலைன்னா இந்த ஜி என்டர்டெயின்மெண்ட் தான் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஜி என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி எதுக்கு சிட்டி நெட்வொர்க்கோட 120 crore லோனுக்கு கார்பரேட் கேரண்டி கொடுத்தாங்கன்ற ஒரு கேள்வி வரும். ஆக்சுவலாக ஜி என்டர்டெயின்மெண்ட்டோட ப்ரமோட்டர் குரூப் பார்த்தீங்கன்னா ஈசெல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஈசெல் குரூப்போட சப்சிடரி கம்பெனிஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜி என்டர்டெயின்மெண்ட்டும் அதே போல் சிட்டி நெட்வொர்க்ஸும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா சிட்டி நெட்வொர்க்கோட லோனுக்கு வந்து இந்த ஈசெல் குரூப் வந்து இந்த ஜி என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியை யூஸ் பண்ணி கார்பரேட் கேரண்டி கொடுக்க வச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஓவராலாக பார்க்குறப்போ ஜி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிட்டி நெட்வொர்க்ஸ் கிட்ட இருந்து 81.2 crores வரணும். அண்ட் அதே போல் 120 crore லோனுக்கு வந்து இவங்க கேரண்டி கொடுத்ததுனால இப்போ அவங்க டிஃபால்ட் ஆனதுமே இவங்க கிட்ட தான் அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி 81 crores அண்ட் இந்த 120 crores சேர்ந்து கிட்டத்தட்ட 200 crores வந்து ஜி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இம்பாக்ட் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவங்களோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 6% வந்து ஃபால் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து வந்து மஸ்கான் டாக் ஷிப் பில்டர்ஸும் அதே போல் UTA AMCயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லிஸ்ட்டாக இருந்தது. மஸ்கானோட ஓப்பனிங் லிஸ்டிங் கெயின்னு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 49% வந்து கொடுத்துருந்தது. அண்ட் ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது மினிமம் 65% வரும்னு, ஆனால் 49% தான் அதோட லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து ஓப்பனிங்கில் கொடுத்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 15,000 இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு பாதி அமௌண்ட் அதாவது 7,500 rupees ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். அண்ட் அதுவே UTA AMC பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது போலவே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருந்தது. அண்ட் இதனால தான் நான் எப்பவும் சொல்லுவேன், எந்த ஐபிஓ நம்மளுக்கு அலாட் ஆகலைன்றதுனாலேயே நம்ம எல்லா ஐபிஓஸுமே அப்ளை பண்ணிடக்கூடாது. எந்த ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா நல்ல ஃபண்டமெண்டல்ஸோட வராங்களோ அண்ட் அதே போல் நல்ல டிமாண்ட் இருக்கோ அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல லிஸ்டிங் கெயின்ஸ் வரும். அதுவே நம்மளோட UTA AMCயோட ஐபிஓ வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், நம்ம நிறைய வாட்டி அதை ரிப்பீட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த கம்பெனி வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து கீழே தான் போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட காம்படிட்டர்ஸான HDFC AMCயாக இருக்கட்டும் இல்லை நிப்பான் AMCயாக இருக்கட்டும் இவங்களோட மார்க்கெட் ஷேர் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்கன்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதனால தான் அந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன், எனக்கு அந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்றது. அண்ட் நீங்கள் யாராவது அப்ளை பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து நான் செல் பண்ண தான் பார்ப்பேன். எப்படியும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 15,000 தான் இருக்கும். ஸோ அதனால் லாஸ்ன்றது பெரிய அளவுக்கு இருந்திருக்கக்கூடாது. ஸோ கம்மிங் டேஸில் வந்து ஒரு சின்ன பாசிட்டிவ் மூவ்மெண்ட் கிடைக்குதான்னு பாருங்கள். அப்படி ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டே வரலன்னா மோஸ்ட்லி எந்த ப்ரைஸில் இருக்கோ அந்த ப்ரைஸில் செல் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிடுங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகே, அடுத்து வந்து வேதாந்தாவோட அப்டேட்டை பார்க்கலாம்.
நம்மளோட நேத்து வீடியோல சொல்லியிருந்தோம் வேதாந்தாவோட டீலிஸ்டிங் வந்து ஃபெயில் ஆனதுனால செல்லிங் ப்ரெஷர்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 20% ஃபால் ஆயிருந்தது. ஸோ இனி ஷார்ட் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஆனால் அடுத்த கம்பெனி வந்து என்ன மாதிரி ஒரு கமெண்ட்ரி சொல்ல போகிறாங்க, அதாவது என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்கன்றதை நம்ம வாட்ச் பண்ணணும். ஏன்னா இப்போ வேதாந்தோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவங்களோட ப்ரமோட்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கம்பெனி வந்து என்ன பண்ண போகுது, அதாவது இந்த வாட்டி டீலிஸ்டிங் ஃபெயில் ஆனதுனால அடுத்த வாட்டி மறுபடியும் வந்து டீலிஸ்டிங்காக அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை அடுத்து நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் கண்டினியூ பண்ண போகிறதா டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களான்றதை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒருவேளை ஸ்டாக் மார்க்கெட்லேயே கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸ் கிரியேட் ஆகும். ஒருவேளை மறுபடியும் டீலிஸ்டிங் அப்ளை பண்ண போகிறோம்னு சொன்னாங்கன்னா மறுபடியும் வந்து அந்த ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே ரைஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து வந்து இன்னைக்கு ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரியாக்டாக இருந்தது. இன்னைக்கு இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% ரைஸ் இருந்தது. ஆனால் க்ளோசிங் டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.6% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஐடிசி ரிலேட்டடாக நம்ம ஃப்ரைடே தான் வீடியோ போட்டிருந்தோம். அதாவது இவங்களோட சாவ்லான் பிராண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 crore பிராண்ட் ஆக போகுது இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து குளோபல் புரோக்கரேஜ் ஃபிர்மான சிஎல்எஸ்ஏ பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டாக்கை வந்து அவுட் பர்ஃபார்ம்லேருந்து பைக்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே போல் டார்கெட் பார்த்தீங்கன்னா 220 rupeesக்கு ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே அவுட் பர்ஃபார்முக்கும் பைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த கிரேடிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். அதாவது ரேட்டிங் 1லிருந்து ரேட்டிங் 5 வரைக்கும் பிரிச்சோன்னா அதில் ரேட்டிங் 1ன்றது பைன்ற ரெக்கமெண்டேஷன், அதுவே ரேட்டிங் 5ன்றது செல்லுன்ற ரெக்கமெண்டேஷன். இந்த 1க்கும் 5க்கும் நடுவில் இருக்கிற 3 பார்த்தீங்கன்னா ஹோல்டு அப்படின்ற ரெக்கமெண்டேஷன். அதுவே 1க்கும் 3க்கும் நடுவில் அதாவது 2 பார்த்தீங்கன்னா அவுட் பர்ஃபார்ம்ன்ற ரெக்கமெண்டேஷன். அதுவே 3க்கும் 5க்கும் நடுவில் இருக்கிற 4 பார்த்தீங்கன்னா அண்டர் பர்ஃபார்ம்ன்ற ரெக்கமெண்டேஷன். ஸோ அப்படி பார்க்குறப்போ லாஸ்ட் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா செல்லு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்டர் பர்ஃபார்ம், அதுக்கப்புறமா ஹோல்டு, அதுக்கப்புறமா அவுட் பர்ஃபார்ம், அண்ட் அதுக்கப்புறமா ஃபைனலாக தான் பார்த்தீங்கன்னா பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பைனா நம்மளுக்கு தெரியும், செல்னா என்னன்னு தெரியும், ஹோல்டுனா என்னன்னு தெரியும். ஸோ அண்டர் பர்ஃபார்ம்ன்றது கம்மியாக பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறது தான், ஆனால் செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. அதுவே அவுட் பர்ஃபார்ம்ன்றது பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறது தான், ஆனால் பைன்ற ரெக்கமெண்டேஷன் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிஎல்எஸ்ஏ வந்து அவுட் பர்ஃபார்ம்லேருந்து பைக்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக சிஎல்எஸ்ஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐடிசி கம்பெனி வந்து அவங்களோட சிகரெட் பிஸ்னஸ்லேருந்து வர கேஷை எடுத்துகிட்டு போய் லாங் டேர்ம் கோல்ஸை வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவென்யூ வந்து டைவர்சிஃபை பண்ணுறதுக்காக சிகரெட் பிஸ்னஸ்லேருந்து நான் சிகரெட் பிஸ்னஸில் வந்து நிறைய போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சாவ்லான் பார்த்தீங்கன்னா 1000 crore பிராண்ட் ஆக போகுது. அண்ட் அதே போல் ஐடிசி பார்த்தீங்கன்னா டைரி ப்ராடக்ட்ஸ்லையும் வந்து நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஆல்ரெடி பீகார் அண்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெஷ் டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து அதாவது மில்க், கர்ட், பன்னீர், லஸ்ஸி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. அண்ட் இன்னும் அந்த செக்மெண்ட்ஸ்ல எல்லாமே டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அவங்களோட போர்ட்ஃபோலியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டைவர்சிஃபை பண்ணுறதுனால ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டை விட அவங்க லாங் டேர்ம் ரெவன்யூ பில்ட் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, நாளைக்கு வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸில் இன்வால்வ் ஆகுறீங்கன்னா கொஞ்சம் காஷியஸாக இருங்க. ஏன்னா நாளைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் மோரிட்டோரியமோட இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் வேவர் கேஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி சண்டே வீடியோலே பேசிட்டோம். ஸோ கவர்மெண்ட்டோட புது அப்டேட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரி ரியாக்ட் ஆக போகுதுன்றதை பொறுத்து நம்ம பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரியாக்ட் ஆகும். ஓகே, அடுத்து ஃபைனலாக வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 11,860 பார்க்குறேன். அதுவே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 12,020 பார்க்குறேன். அதுவே பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,540 பார்க்குறேன். அதுவே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,200 பார்க்குறேன். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.